இன்னைக்கு நம்ம சின்ன தம்பி பெரிய தம்பி நிகழ்ச்சியில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா. அப்போ சின்ன தம்பி எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் கேட்டுகிட்டே இருந்தான். என்னென்னா இந்த ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மானா என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தான். ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மானா எஃப்எஃப்பி. இது நீங்கள் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா டியூட்டிலலாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எஃப்பியை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தா ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்பினா யாருக்கெல்லாம் ப்ளீடிங் வந்ததோ எஃப்எஃப்பி போட்டுடலாம் அப்படின்னு. சரி, இந்த எஃப்எஃப்பினா என்ன அப்படின்னா, பெரிய தம்பி இந்த எஃப்எஃப்பினா என்னன்னு புரிஞ்சுக்கணுன்னா பிளட்டை முதல்ல எடுத்துருவாங்க. சரியா? பிளட்டை நம்ம எடுத்துட்டு அந்த பிளட்டில் இருந்து பிளாஸ்மாவை தனியாக பிரிச்சுருவாங்க. அந்த பிளாஸ்மாவை தனியாக பிரித்து எவ்வளோ டிகிரி செல்சியஸில் -30 டிகிரி செல்சியஸில் 2 to 3 இயர்ஸ்க்கு உள்ளே அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் இந்த எஃப்எஃப்பி. சரி, அப்படி ஃப்ரோசனில் இருக்கும். ஆச்சரியமாக இருக்குல்ல நம்மளுக்கு. -30 டிகிரி செல்சியஸில் 2 to 3 இயர்ஸ். சரி, அப்புறம் நம்மளுக்கு தேவைப்படும் போது அதை எடுத்து உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன தம்பி நல்லா ஞாபகம் வச்சுங்க, எடுத்து அதாவது நீங்கள் பிளட் பேங்க்லேருந்து வாங்கிட்டு வந்த பிறகு இந்த எஃப்எஃப்பியை உடனே யூஸ் பண்ணணும். அப்போ சின்ன தம்பிக்கு ஒரு டவுட்டு, ஏன் உடனே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எஃப்எஃப்பியில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம அதை ஏன் உடனே யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த எஃப்எஃப்பியில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, பிளாஸ்மாவை தனியாக எடுத்தாச்சு. சரியா? அப்போ பிளாஸ்மாவை தனியாக பிரித்து நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். அப்போ இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கண்டைன்ஸ் ஆல் கிளாட்டிங் ஃபேக்டர். எல்லா கிளாட்டிங் ஃபேக்டர் எதுக்கு? பிளட் கோஆகுலேஷன். அந்த எல்லா கிளாட்டிங் ஃபேக்டரும் உள்ளே இருக்குது. ஆல்புமின் உள்ளே இருக்குது. உடனே ஒரு சின்ன தம்பிக்கு ஒரு டவுட்டு, எஃப்எஃப்பியில் ஆல்புமின் இருக்க, அதனால் நம்ம ரொட்டீனாக ஆல்புமின் போடுறோமே, அதுக்கு பதிலாக அந்த எஃப்எஃப்பி போடலாமா? அதுதான் அவன் சின்ன தம்பிக்கு ரொம்ப டவுட்டு. அப்போ நான் பெரிய தம்பி பார்த்து சொன்னேன், இவனுக்கு ரொம்பவே கொழுப்பு அதிகம்டா, எதனால் இவன் அப்படி கேட்குறான்னு, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கேட்குறானே அப்படின்னு பெரிய தம்பி சொன்னான். அப்போ சின்ன தம்பி கேட்ட டவுட்டில் தப்பே கிடையாது. ஏன்னா எஃப்எஃப்பியில் ஆல்புமின் இருக்குங்கிறீங்க, அப்போ ஆல்புமின் எதுக்கு நம்ம தனியாக வாங்கி போடணும், இந்த எஃப்எஃப்பியே போடலாமே அப்படின்னு கேட்டான். ஏன்டா அதை போய் இப்படி கேட்குறான்னு என்னன்னு கேட்டால், பெரிய தம்பி நல்ல ஐடியா சொன்னேன். ஏன்னே ஒரு ஆல்புமின் ஒரு ஆல்புமினை போட்டால் 5000 6000 ஆகுது. எஃப்எஃப்பி நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு கிடைக்குது, 4000 மிச்சமாகுது அப்படின்னா பிரச்சனை அங்கே இல்லை பெரிய தம்பி சின்ன தம்பி. ஆல்புமின் நம்ம என்ன போடுறோம்? 20% ஆல்புமின் போடுறோம். அப்படின்னா என்ன? 100 ml ஆல்புமின்ல 20 கிராம், அதாவது 100 ml ஆல்புமின்ல நீ அந்த சொல்யூஷனில் நம்ம வாங்கி போடுறோம்ல, அந்த 100 mlல 20 கிராம் ஆல்புமின் இருக்குது. ஆனால் 100 ml எஃப்எஃப்பியில் எவ்வளோ ஆல்புமின் இருக்குது தெரியுமா? 3 கிராம் ஆல்புமின் இருக்குது. உடனே பெரிய தம்பிக்கு ஒரு சின்ன டவுட்டு, ஆனால் ஆல்புமின் 100 mlல வருதா, எஃப்எஃப்பியும் 100 mlல வருதான்னு நான் ரொம்ப டவுட்டு. அப்போ சின்ன தம்பி கரெக்டாக அடித்தான் பாருங்க. சின்ன தம்பி பெரிய தம்பியை பார்த்து சொல்கிறான், அண்ணே இவனுக்கு இவ்வளோ நாள் எஃப்எஃப்பியை ஆர்டர் போட்டுட்டு இது கூட தெரிய மாட்டேங்கி, எஃப்எஃப்பி வர்றதெல்லாம் 250 ml, இப்போ இன்னைக்கு டவுட்டு 100 mlங்கிறான். அப்போ ஆல்புமின் 100 ml வருது, எஃப்எஃப்பி 250 ml வருது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் எஃப்எஃப்பி 250 mlனாலும் 100 ml எஃப்எஃப்பியில் 3 கிராம் ஆல்புமின் தானே இருக்குது. அப்போ 200 ml எஃப்எஃப்பியில் என்னாச்சு? 6 கிராம் ஆல்புமின். அப்போ 250 mlல எவ்வளோ இருக்கும்? ஒரு 7.5 கிராம் ஆல்புமின் இருக்குது. அப்போ 100 ml ஆல்புமின், 100 ml வாங்கி ஆல்புமின் சொல்யூஷன் போட்டால் 20 கிராம் வருது. ஆனால் எஃப்எஃப்பியை 250 ml இருந்தாலும் ஆனால் அதில் போட்டால் எவ்வளோ தான் வருது? 7.5. புரிஞ்சுதா சின்ன தம்பி பெரிய தம்பி? இப்போ உங்கள் டவுட்டு புரிஞ்சுதா? ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் மெயினாக எஃப்எஃப்பியில் என்ன தான் இருக்குது அப்படின்னா கிளாட்டிங் ஃபேக்டர் தான் இருக்குது. அப்போ எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு கிளாட் ஆகிறதுல ப்ராப்ளமோ அங்கெல்லாம் உங்களுக்கு எஃப்எஃப்பியை போடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சின்ன தம்பிக்கு ஒரு டவுட்டு, சரிண்ணே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இந்த கிளாட்டிங் ஃபேக்டர் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பெரிய தம்பி கரெக்டாக அடித்தான். எதுக்கு எடுத்தாலும் அடித்தான். என்ன தெரியுமா அடித்தான்? அண்ணே நம்ம உடம்புல ஏதாவது ஒன்று குறைவு அப்படின்னா கஞ்சனிட்டல் ஒரு காசு போட்டுக்க வேண்டிதானே அப்படின்னா அவன் சொன்னது கரெக்டாக அன்னைக்கு மாட்டிருச்சு பாருங்க. ஒரு காசு கஞ்சனிட்டல் நம்ம நிறைய படிக்கிறோமே, வான் வில்லி பிராண்ட் டிசீஸு, அந்த ஃபேக்டர் டிஃபிஷியன்சி, 7th ஃபேக்டர் 8th ஃபேக்டர் டிஃபிஷியன்சின்லாம் படிக்கிறோம்ல. அப்போ கிளாட்டிங் ஃபேக்டர் பிறக்கும் போதே கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ கஞ்சனிட்டலாக ஒரு கிளாட்டிங் ஃபேக்டர் டிஃபிஷியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு அப்போ இந்த எஃப்எஃப்பியை போடலாம். உடனே பார்த்தீங்கன்னா சின்ன தம்பிக்கு ஒரு டவுட்டு, ஏன்னா கஞ்சனிட்டலாக மட்டுமா தானே கிளாட்டிங் ஃபேக்டரு, ஏதாவது நம்ம பெருசாகி வளர்ந்த பிறகு ஏதாவது வியாதினால கிளாட்டிங் ஃபேக்டர் குறையாதா?
வியாதினாலேயும் கிளாட்டிங் ஃபேக்டர் குறையும். அப்போ ஒரு காரணம் சொல்லுங்களேன், சில காரணங்களை சொல்லுங்களேன்னு கேட்டான். அப்போ வியாதினால குறையுதுன்னா அது நான் ஒரு 2 3 விஷயத்த ஈஸியாக அடிச்சுட்ருவேனே. என்னென்ன வியாதினால குறையுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அப்போ கிளாட்டிங் ஃபேக்டர் என்ன வியாதியில்? ஸ்னேக் பைட். ஒரு பாம்பு ஒரு போடு போட்டுச்சுன்னா அதில் சில என்சைம், அந்த பாய்சனில் சில என்சைம்லாம் இருக்குது பெரிய தம்பி. அந்த என்சைமு இந்த கிளாட்டிங் ஃபேக்டரை என்ன பண்ணுன்னா, நல்லா கிளாட்டிங் ஃபேக்டரை ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணி எல்லா கிளாட்டிங் ஃபேக்டரும் யூஸ் ஆயிரும். எல்லா கிளாட்டிங் ஃபேக்டரும் யூஸ் ஆன பிறகு பாடியில் கிளாட்டிங் ஃபேக்டரே இருக்காது. இது பேர் கன்செப்ஷன் கோயாகுலோபதிம்பாங்க. என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் நம்ம வீட்டில் சாப்பிட்டு முடித்த பிறகு ஒன்றுமே இருக்காது பாருங்க, வீட்டில் சாப்பாடு தட்டில். அந்த மாதிரி இது எல்லா கிளாட்டிங் ஃபேக்டரையும் ஸ்னேக் பைட்டில் நம்ம பாடி அந்த வீணம் என்ன பண்ணும், எல்லாத்தையும் யூஸ் பண்ண வச்சுட்டு கடைசியில் கிளாட்டிங் ஃபேக்டர் இல்லாமல் போயிடும். இது ஒரு பாயிண்ட். சரியா, இதை மறந்துடக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறங்க டிடிபின்னு ஒரு கண்டிஷன், த்ராம்போட்டிக் த்ராம்போசைட்டோபெனிக் பர்பியூரா, டிக், இந்த மாதிரி சில கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிளாட்டிங் ஃபேக்டர் நம்ம உடம்புல வியாதினால குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அங்கேயும் இந்த எஃப்எஃப்பியை போடலாம். ஏன்னா எஃப்எஃப்பியில் என்ன இருக்குது, நான் தான் சொன்னேன் எல்லா கிளாட்டிங் ஃபேக்டரும் அந்த எஃப்எஃப்பியில் இருக்குது. சரியா, 2. சரி, வேற எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாட்டிங் ஃபேக்டர் உற்பத்தி ஆகிற இடம் எங்கே நம்ம பாடியில் அப்படின்னு ஒன்று, சின்ன தம்பி கிட்னின்னா டக்குன்னு பெரிய தம்பி ஒரு அடி அடித்து நல்லா உணர்த்தி சொன்னான், லிவர்னு சொன்னான். மறந்துடாதீங்க, லிவர் தான் எல்லா கிளாட்டிங் ஃபேக்டரையும் உண்டாக்குது. அப்போ லிவர் டிசீஸில் என்ன ஆகுது, சின்ன தம்பி பெரிய தம்பி, ஆட்டோமேட்டிக்காக கிளாட்டிங் ஃபேக்டர் குறைய ஆரம்பிச்சிருது. அப்போ அதனால் ஒரு ப்ளீடிங் வருது. அந்த இடத்துல எஃப்எஃப்பியை நீங்கள் போடலாம் லிவர் டிசீஸில். சரியா தம்பி. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடனே சின்ன தம்பி பெரிய தம்பிக்கு ஒரு டவுட்டு, ஏன்னே இந்த லிவர் டிசீஸ்ன்னு சொல்கிறீங்க, லிவர் டிசீஸில் உற்பத்தி ஆகலன்னொடனே கிளாட்டிங் ஃபேக்டரு அப்படிங்க, இதில் இடையில ஒரு விட்டமின் கே வருதானே, சும்மாவே ஒரு லிவர் டிசீஸ்னாவே ஊனா நம்ம மெடிக்கல் கேஸ்ட்ரோ டாக்டர் லிவர் ஸ்பெஷலிஸ்ட்டு ஏதோ டக்குன்னு ஒரு விட்டமின் கேவை கொடுத்துட்றாங்களேன்னு. விட்டமின் கேக்கும் இந்த லிவருக்கும் கிளாட்டிங் ஃபேக்டருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கானே அப்படின்னா. அப்போ நானே கேட்டேன், சின்ன தம்பி பெரிய தம்பி நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னோடனே எதையோ யோசிச்சு பார்த்தானுங்க, ஒன்றுமே புரியல 2 பேருக்கு. அப்போ நான் ஈஸியாக சொன்னேன், தம்பி லிவர்லேருந்து கிளாட்டிங் ஃபேக்டர் ப்ரொடியூஸ் ஆகுது, அதில் ஒன்றும் சந்தேகம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த கிளாட்டிங் ஃபேக்டரை ஸ்டெடியாக வச்சுருக்கிறதுல நம்மால் ஒருத்தன் தேவைப்படுறான், அதுதான் விட்டமின் கே. அந்த கிளாட்டிங் ஃபேக்டரில் இந்த குளுட்டாமிக் ஆசிட் ஒன்று ஒரு கார்பாக்சிலேஷன் பண்ணி விடுன்னு வச்சுங்களேன். இந்த கிளாட்டிங் ஃபேக்டரை கார்பாக்சிலேஷன் பண்ணாதான் அது ஸ்டெடியாக இருக்குமா. இந்த கார்பாக்சிலேஷன் பண்ணுறதுக்கு நம்மால் உதவி பண்ணுறான் யாரு, விட்டமின் கே. இதில் இடையில ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டான், ஏன்னா இந்த வார்ஃபரின்லாம் ஒரு மாத்திரைலாம் கொடுக்குறாங்களே, இந்த மாத்திரை சொல்கிறாங்களே அது கிளாட்டிங் ஃபேக்டரை ஏதோ ஒன்று பண்ணி பிளட்டை தின்னாக வச்சிருக்கு மேமே, அது என்னென்ன இங்கே எங்கேயாவது இடையில குறுக்க வருதான்னு கேட்டான். தம்பி குறுக்க வருது, எப்படி குறுக்க வருது அண்ணே அப்படின்னு கேட்டான். ஒரு லிவரையே அடிச்சு விடுதானே வார்ஃபரின்னா. ஏன்டா ஒரு ட்ரக்கை உருவாக்குறாங்க, என்னடா உன் வாய் லிவரையே அடிச்சு விடுதுன்னா ஒரு உறுப்பையே டேமேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரக்கை கொடுப்பாங்களா வார்ஃபரின், அப்புறம் என்னென்ன தெளிவாக சொல்லுங்கண்ணே அப்படின்னா. லிவர்லேருந்து கிளாட்டிங் ஃபேக்டர் ப்ரொடியூஸ் ஆகுது, ரைட்டு. அந்த கிளாட்டிங் ஃபேக்டரை ஸ்டெடியாக வச்சுருக்கிறது விட்டமின் கே. அப்போ விட்டமின் கே இல்லைன்னா கிளாட்டிங் ஃபேக்டர் இன்ஆக்டிவ், பெரிய ஆக்டிவாக இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக ப்ளீடிங் வரும். அப்போ கிளாட்டிங் ஃபேக்டரை ஸ்டெடியாக வச்சிருக்கிறது விட்டமின் கே. அது புரிஞ்சிருச்சுனே. திருப்பியும் சொல்லுங்கண்ணே, இந்த வார்ஃபரின் எப்படி தான் வேலை செய்யுது அப்படின்னா, இந்த விட்டமின் கே அந்த கிளாட்டிங் ஃபேக்டரை ஸ்டெடியாக பண்ணுது பார்த்தீங்களா, ஸ்டெடி பண்ணுதில்ல, அந்த ஸ்டெடி பண்ணும்போது அந்த விட்டமின் கே என்ன ஆயிடுதுன்னா, அந்த விட்டமின் கே எபாக்சைடு ரிடக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் மூலமாக ரெடியூஸ் ஆகுது. அதாவது விட்டமின் கே அந்த கிளாட்டிங் ஃபேக்டரை ஸ்டெடி பண்ணும் பொழுது அது என்னவா மாறுதுன்னா, அது விட்டமின் கே வந்து ரெடியூஸ் ஆகுது. எது ஒரு ரியாக்ஷன் மூலம் ரெடியூஸ் ஆகுது, புரியுதா. அந்த ரெடியூஸ் ஆகுது பார்த்தியா, அந்த ரெடியூஸ் ஆகிறத திருப்பியும் ரிப்ளினிஷ் பண்ணணும், புரியுதா. விட்டமின் கே வந்து தன்னைத்தானே தியாகம் மாதிரி மெழுகு மாதிரி என்ன பண்ணுது, இந்த அதாவது கிளாட்டிங் ஃபேக்டரை ஸ்டெடி பண்ணும் பொழுது அது விட்டமின் கே வந்து ரெடியூஸ் ஆகுது, ரிடக்டேஸ்ங்கிற என்சைம். அந்த ரெடியூஸ் ஆகிற விட்டமின் கேவை திருப்பி ஒரிஜினல் விட்டமின் கேவாக மாற்றணும் பாருங்க. அந்த மாத்திர ப்ராசஸை வார்ஃபரின் தடுக்குது. கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குன்னே அப்படின்னா யார், பெரிய தம்பி. சின்ன தம்பிகிட்ட கேட்டேன், ஸ்டெடியாக சொன்னான், எனக்கும் தலை சுற்றுதுனேன்னா. ரொம்ப குழப்பிக்காதீங்கடா, சிம்பிளாக 2 லிவர்லேருந்து கிளாட்டிங் ஃபேக்டர் ப்ரொடியூஸ் ஆகுதுடா, கிளாட்டிங் ஃபேக்டரை ஸ்டெடியாக வச்சிருக்கிறது விட்டமின் கே. அப்படி ஸ்டெடியாக வச்சிருக்கும் போது அது ஒரு தியாகம் பண்ணி தன்னைத்தானே வேற ஒரு பொருளாக மாற்றிக்குது. அந்த வேற ஒரு பொருள் பழைய விட்டமின் கேவாக மாறினா தானே அடுத்தடுத்து அது ஸ்டடி பண்ண முடியும். அந்த பழைய
விட்டமின் கேவா மாறுறதை தான் யார் தடுக்கிறா? வார்ஃப்ரின் அப்படின்னு. இல்லைண்ணே கொஞ்சமே தலை சுத்துனா இது நீ அப்படியே படி, நீயே படி, அப்புறம் எல்லாமே நாங்கள் சொல்லி தந்தா எப்பட்றா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தம்பிக்கு ஒரு குட்டு வச்சேன். சரி இதை நீங்கள் அப்படியே பார்த்துக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டேன். சரி இந்த எஃப்எஃபிக்கு வருவோம். அப்போ எஃப்எஃபி எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னா நல்லாவே தெரியுது. அப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம் ப்ளீடிங் வருதுன்னே அதுலெல்லாம் எஃப்எஃபி. ஆமாம், இந்த கிளாட்டிங் ஃபேக்டர் நம்ம உடம்புல சரியா வேலை செய்யல, இல்லை குறைஞ்சு போச்சு, இல்லை ஸ்னேக் பைட்னால நாசமா போச்சு, ஏதோ ஒன்றுனே இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனே அப்படின்னா அதுக்கு தானடா 2 டெஸ்ட் இருக்கு. பிடி ஏபிடிடி. சரியா? பிடி ஏபிடிடி. சின்ன தம்பி பெரிய தம்பி நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்ம உடம்புல பிளட் கிளாட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஏதாவது எழுதணும், ஒரு டெஸ்ட் எழுதணும்னா பிடி ப்ரோத்ராம்பின் டைம் அண்டு ஏபிடிடி அப்படின்னு 2 டெஸ்ட் இருக்கு. சரியா? அந்த பிடி வந்து எக்ஸ்டென்சிக் பாத்வேன்னு சொல்லுவாங்க, ஏபிடிடி வந்து இன்ட்ரென்சிக் பாத்வேன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோத்ராம்பின் டைமும் ஏபிடிடியும் ப்ரொலாங் ஆச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம்? அங்கே கிளாட்டிங் ஃபேக்டர் சரியாக வேலை செய்யலை. அப்போ இந்த எஃப்எஃபியை நீ போட்டுரு. அவ்வளோதான். கிளாட்டிங் ஃபேக்டர் வேலை செய்யலைன்னு நினச்சா எஃப்எஃபியை போட்டுரு. இதுதான் தம்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எஃப்எஃபி 250 ml கிடைக்கும் தெரிஞ்சிட எவ்வளோ ஒரு ஆளுக்கு போடலாம் அப்படின்னு தானே கேட்குறேன். 10லிருந்து 20 ml per kg தம்பி. இப்போ நீ அதிகபட்சமாக உனக்கு கிளாட்டிங் ஃபேக்டரை நீ வந்து கரெக்ட் பண்ணவே முடியல, எவ்வளவுங்க அதிகமாக போடலான்னா ஒரு ஆள் வந்து ஒரு 60 கிலோ இருக்கான்னு வச்சுங்க, 60 × 10 ml அப்படின்னா எவ்வளவு? 600 ml போடலாம். 250 ml கிடைக்குது, அப்புறம் 2 எஃப்எஃபி போடலாம். 10 to 20 ml 20 ml போட்டால் 1200 ml 4 எஃப்எஃபி. நிறைய டைம் போடுவாங்க பாருங்க, 2 எஃப்எஃபிலேருந்து 4 எஃப்எஃபி ஆர்டர் போடுவாங்க. என்ன சின்ன தம்பி பெரிய தம்பி கொஞ்சம் அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கா? லைட்டாக தலை சுற்றட்டும். ஏன்னா கிளாட்டிங் ஃபேக்டர்னாலேயே தலை சுற்றும். எப்படின்னு கேட்குறியா? கிளாட்டிங் ஃபேக்டர் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால வேலை செய்யலைன்னா இன்ட்ராக்ரைனியல் ஹெமரேஜ் வந்துடும். இன்ட்ராக்ரைனியல் ஹெமரேஜ் வந்தால் தலை சுத்தம். சரியா சின்ன தம்பி? என்ன அடுத்த தடவை பார்ப்போமா? வரட்டா?